நீ என்னடா இப்படி திடீர்னு வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்க? என் கையில இப்ப காசு இல்லையே. உன் மருமைய வேலைக்கு போறது வீட்டு செலவுக்கும் வெளியில வாங்கின கடன் கட்டுறதுக்கே சரியா போகுது. யாருக்கிட்ட போய் கேக்குறது? நீ வேணா உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டயா கேட்டு பாரு. சரிக்கா, சரி வரேன். இரு தம்பி, சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போ. இல்லக்கா, பரவாயில்லக்கா, இருக்கட்டும். இவனுக்கு காசை கொடுத்துக்கிட்டு நம்ம இவன் பின்னாடி அலையிறதா காசு கேட்டு? இல்ல தம்பி, மருமையன் படிச்சு முடிச்சிட்டியான், அவனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதே ஒரு 1.5 லட்ச ரூபா காசு கேட்டாங்க. நானும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கல. நீ ஏதாவது ரெடி பண்ணி தா தம்பி. என்னக்கா 1.5 லட்ச ரூபா? ஒரு நிமிஷம் இருப்பா குட்டி, ஒரு நிமிஷம் சொல்லவா? என்னங்க, எது கூப்பிட்டீங்க? கழுத்து கொடு, செயினை காட்டி கொடுவேன். செயினை கொடுக்கணுமா? எதுக்கு? கொடுப்பா, அவன் அக்கா வந்து கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. ஏங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உங்க கையில காசு இருந்தா கொடுத்து விடுங்க. அதை விட்டு நான் போட்டிருக்கிற செயினை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், கூட பார்த்த கஷ்டம் வந்து உட்காந்து காசு கட்டுக்கிட்டு இருக்கா, அதை விட உனக்கு செயின் பெருசாச்சா? ஏங்க, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒத்த செயின் தான். நாளைக்கு நமக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா இதை வச்சுதானே நம்ம பாத்துக்கிறோம். அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூட பிறந்தவ கண்ணை கசக்கிட்டு வந்து உட்காந்தோடனே என்கிட்ட வந்து செயினை கொடுன்னு கேக்குறீங்க. இங்க பாருங்க, எதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு நம்மளால வாங்க முடியுமா? நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். நாளைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். முதல்ல செயினை காட்டி கொடு. அன்னைக்கே பொண்டாடி சொன்னான், அவ பேச்சை கேட்காம பாசனம் பெருசுண்டு அவ கழுத்துல போட்டு செயினு கூட எடுத்து அடை வச்சு கொடுத்தான். ஆனா இங்க சில பேருக்கு பாசத்தோட காசு தான் பெருசா போச்சு. தப்பு நம்ம மேலதான். நம்மளை போல அவங்களும் பாசமா இருப்பான்னு எதிர்பார்க்குது என்னோட முட்டாள்தனம் தான்.